2024 மார்ச் மாதம் 4வது வாரத்துடைய வீக்லி டாப் 10 கவுண்ட் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம கவுண்டில் 10வது இடத்துல எந்த படத்தையும் பார்க்க போகிறது கிடையாது. ஏன்னா இந்த வாரம் நிறைய படங்கள், புது படங்கள் இப்போ வரது மட்டும் இல்லாமல் லேட்டஸ்ட்டாக வந்துட்டு இருக்கு. எல்லாம் வந்ததும் தெரியல, போனதும் தெரியலன்னு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில படங்கள் நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணி தியேட்டர் இப்போ லேட்டஸ்ட்டாக எடுத்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி படங்களை ஏதாச்சும் ஒன்று நீங்கள் வியூவர் சாய்ஸில் வச்சிருங்க. நான் அதுக்கு இந்த வீடியோவில் 9 படம் தான் வைக்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. இந்த வீடியோவில் 11 படங்கள் இருக்க போது அதில் என்னென்ன படங்கள் இடம் பிடிச்சிருக்கு, அந்த படங்கள் என்னென்ன கொண்டு பிடிக்குதுன்றதை வாங்க நம்ம அப்கமிங் ஸ்டாரோடைய வீக்லி டாப் 10 ட்ரெண்டிங் மூவிஸில் போய் பார்த்து தெரிஞ்சுப்போம். நம்ம கவுண்டரில் 9வது இடத்துல பார்க்க போகிற படம் சைரன் ரிலீஸ் ஆகி இது 6வது வாரம். லாஸ்ட் வீக் வரைக்கும் கூட ஒரு 4 தேட்டரில் ஓடிட்டு இருந்து. ஆனால் இப்போ சோலோ ஸ்க்ரீன் வந்துடுச்சு. ஆக்சுவலி வாஷ் அவுட் பண்ணாமல் ஒரு ஸ்க்ரீனாச்சும் கொடுத்துருக்காங்களே. லாஸ்ட் வாரம் வடகுபடி ராமசாமி அப்படி பண்ணிருக்கலாம், பட் அது வாஷ் அவுட் ஆயிடுச்சு. ஆனால் இங்கே சைரனுக்கு 6வது வாரத்தில் ஒரு தேட்டர் கொடுத்துருக்காங்க. அநேகமாக 6வது வாரம் 35 நாள் முடிச்சு 36வது நாளா? ஓகே. ஆக்சுவலி படம் ஓரளவுக்கு டாப் ஸ்டாராக இருந்து பெஸ்ட்டாக இருந்தாலும் பர்ஃபார்மன்ஸ் தேட்டரில் பெருசாக கிடைக்கல. எனவே தேட்டர் இங்கே சர்வேன்றது இருந்திருக்கு. அதுக்கு சர்வே வச்சு இந்த படம் பெருசாக ஹிட் ஆச்சுன்னு ஃபியூச்சரில் பேசுறாதீங்கப்பா. நம்ம கவுண்டரில் 8வது இடத்துல பார்க்க போகிற படம் லவ்வர் படமும் இந்த வாரம் ஒரு தேட்டர் கொடுத்துருக்காங்க. இது சென்னையை பொறுத்த வரைக்கும் தான். லவ்வர் படம் 7வது வாரம்னா 42 நாள் முடிச்சு 43வது நாளா? இந்த 43 நாளில் இந்த படம் சர்வே ஆகுது. அடுத்த வாரமும் இந்த ஒரு ஸ்க்ரீன் கொடுத்தா ஒரு 50 நாள் போஸ்டர் ஒட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா லவ்வர் வந்து நம்ம மணிகண்டன் ஹீரோ, லோ பட்ஜெட் அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கும். அவரோட படங்கள்லாம் இப்போ லேட்டஸ்ட்டாக 50-60 நாள் ஓடுறதுன்றது ஒரு ஒரு இதுவாக போயிட்டு இருக்கு. நம்ம கூட 7வது இடத்துல பார்க்க போகிற படம் காடு வெட்டி படம் லாஸ்ட் வீக் அது ஒரு தரப்பட்ட ரசிகர்களை நல்லாவே சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு. ஆனால் இன்னைக்கு இந்த மாதிரியான படங்கள்லாம் தேட்டருக்குள்ள போய் பார்த்தாலோ இல்லை இதை பற்றிலாம் நல்லா பேசினாலோ இது வேற மாதிரியான ஒரு முத்திர குத்தி. ஆக்சுவலி என்ன சொல்கிறது, ஏதோ ஒயின் ஷாப்பில் இருந்து சம போதையில் வெளியில் வரணும் பார்க்குற மாதிரி ஒரு கேவலமான பார்வை. இன்னும் வேற மாதிரிலாம் நிறைய சொல்ல தோணுது. அந்த மாதிரியான ஒரு வியூக்குள்ளே இந்த மாதிரியான ஒரு கான்செப்டை கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் இந்த படம் என்னவோ வழக்கம் போல் இந்த திரௌபதியில் பெண்களை காப்பாற்றுறோன்ற மாதிரி பேசின மாதிரி ஆக்சுவலி இன்னொரு திரௌபதின்ட்டே சொல்லலாம். இது நம்ம ஏற்கனவே சொல்கிறது தான். ரஞ்சித், மாரி செல்வராஜ் மாதிரி ஆளுங்களாம் வந்து படம் எடுத்தாக்கா ஆக்சுவலி இந்த மாதிரியான படங்கள் ரொம்ப அதிகமாக வரும்ட்டு ஒரு பெரிய மோதலே வரப்போது. என்னவோ எதுக்கு தான் இந்த வேலை பண்ணுறாங்கன்னு தெரியல. ஆளுக்கு கமர்ஷியல் படம் எடுங்கடா, இல்லை வேற ஃபேண்டசி படம் எடுக்கிறானா, தேவையில்லாம ஊருக்குள்ள ஒருத்தன் வெட்டிக்கினா அவன் வெட்டிக்கினா எதா இருந்தாலும் அதெல்லாம் உங்களுக்குள்ளேயே வச்சிங்கயா. உங்களுக்குள்ள இந்த ஊரில் பண்ற ஆளும்பே தாங்களே இல்லை வர படம் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு இன்னும் எக்கச்சக்க அலும்பு கட்டி யாரை என்ன சொல்றதுனா எல்லாருமே கண்டிக்கிறோம்ப்பா. எனக்கு திரௌபதியும் வேண்டாம், எனக்கு கர்ணனும் வேண்டாம். ஒழுங்கா வந்து ஃபேண்டசி படம் எடுங்க, இல்லையா ஆக்ஷன் படம் எடுத்து சும்மா இருங்க. கேட்டா உடனே ஒரு குரூப் அன்னைக்கு தேவர்மன் வந்து சின்ன கவுண்டர் வந்து அப்படின்வாங்க. அன்னைக்கெல்லாம் யாரும் பிரச்சனை பண்ணல. ஆனால் இன்னைக்கு பிரச்சனை வந்துட்டு இருக்கும் போது இன்னைக்கு எக்கச்சக்கமாக படம் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ பிரச்சனை வருதுன்னும் போதே இன்னைக்கு அந்த மாதிரி டைட்டில் வச்சு படம் வரதே கம்மி பண்ணிட்டாங்க. கடைசியாக குங்குமம் போட்டு கவுண்டர் நினைக்கிறேன், அந்த கவுண்டர் இந்த மாதிரிலாம் பேர் வச்சது. ஸோ ஒருத்தவங்க வேண்டாம், ஒருத்தவங்க நெகட்டிவாக பார்க்குறாங்கன்னு போது அதை ஸ்டாப் பண்ணிக்கிறது என்னைக்கா இருந்தாலும் நல்ல விஷயம். என்னவோ நம்ம சமாதானமாக போண்டு சொன்னால் எவனை கேட்க மாட்டான், அச்சின் தான் சாவன்னு சொல்லிட்டு 2 தரப்பும் இதே வேலை தான் பார்த்துட்டு இருப்பாங்க. கடைசியாக ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன், இந்த ஜாதிய ரீதியில் யார் படம் எடுத்தாலும் சரி, ஆக்சுவலி கீழே இருக்கிறோம் மேலே வரணும், மேலே இருக்கிறோன்னா பெரியவனை அவனை போட்டு அடி, இந்த மாதிரி யார் படம் எடுத்தாலும் சொல்கிறேன் அது எல்லாமே உங்களை பாடையில் கொண்டு போகிறதுக்கான ஒரு விஷயமா தான் இருக்கும். அங்கங்கே நாடு எவ்வளோ முன்னேறிட்டு இருக்கு, எவ்வளோ டெக்னிக்கல் பண்ணிட்டு இருக்கான், அதெல்லாம் கான்சன்ட்ரேஷன் பண்ணீங்க. எப்படா பெரிய ஆள் ஆகுறது, எப்படா குடும்பத்தை காப்பாற்றுறது, எப்படா நம்ம நேம நிரூபிச்சு நம்ம எப்படி ஒரு அப்துல் கலாம் மாதிரி ஆகலாம், அப்படிலாம் யோசிக்கிறானா என்னவோ. ஐயோ, எனக்கு வர இந்த ஜாதிய படங்களை பார்க்கும்போதே தமிழ் சினிமாவே வந்து வெறுக்கிற அளவுக்கு போயிடுது. நம்ம கவுண்டில் 6வது இடத்துல பார்க்க போகிற படம் ஃபக்ரி திரி ஜானி நினைக்கிறேன். இந்த படம் ஜானியா? ஓகே. இந்த படம் 2018 வந்து நம்ம தனுஷ் நடிச்சு இங்கிலீஷ் படம் தமிழில் வந்தது, ஆனால் ஓடவே இல்லை. இப்போ தான் தனுஷுக்கு நிறைய வந்து ரீரிலீஸில் ஓடிட்டு இருக்கல படங்கள். ஸோ அதனால் இந்த படம் ஓடுன்னு ஒரு நம்பிக்கையில் விட்டுருக்காங்க. ஆக்சுவலி ஒரு ரீரிலீஸில் கம்பெனி சைட்லேயே அஃபிஷியலாக இந்த படம் விடுற மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. ஏதோ தேட்டருக்காரங்க எடுத்த மாதிரிலாம் இல்லை. எனவே ஒரு 5-6 தேட்டருக்கு மேலே வந்துருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம சிட்டியை பொறுத்த வரைக்கும். இந்த படம் என்ன மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்ப்போம். இது தனுஷோட அந்த ரீரிலீஸ் நேமில் தான் விட்டுருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு எவ்வளோ படங்கள் இப்போ கூட விஐபி ஓடிட்டு இருக்கு. ஆனால் மயக்கம் என்ன நல்லா போச்சு. அதை தாண்டி 3 படம் மட்டும் தாங்க ஆக்சுவலி ரீரிலீஸில் ஒரு மிகப்பெரிய வருத்தமா. மற்றபடி வட சென்னை இதெல்லாம் கூட வரும் போகும், இன்னும் எவ்வளோ படங்கள் நம்ம தனுஷ்க்கு வரும் போகும். ஆனால் 3 மட்டும் தாங்க செம பெர்ஃபார்ம் பண்ணிச்சு. ஆக்சுவலி பார்ப்போம் அவங்க ஃபக்ரியில் என்ன இருக்குது, ஃபக்ரி ஆடியன்ஸ் என்ன மாதிரி ரசிக்க போகிறாங்கன்றதுலாம் எனக்கு புரியல. ஆடியன்ஸ் கிட்டே இந்த படத்துக்கு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கான்றதே எனக்கு தெரியலலாம் இல்லை தான் இருந்தாலும் பாசிட்டிவாக சொல்லாமேன்னு சொன்னேன். நம்ம கவுண்டில் 5வது இடத்துல 3 படங்களை பார்க்க போகிறோம். இல்லை முதல்ல பார்க்க போகிற படம் வாரணமாயிரம் ஒரு ரீரிலீஸ் படம் தான். ஆனால் இந்த படம் ரிலீஸ் ஆகி எவ்வளோ நாளாக ஓடிட்டு தெரியல. இப்போ கூட பார்த்தீங்கன்னா 4 தேட்டரில் ஓடுது. லாஸ்ட் வீக்கும் அந்த 4 தேட்டரில் ஓடிட்டு இருந்து. இப்போ ரீரிலீஸில் எவ்வளோ படங்கள் வந்துட்டு இருக்கு. வசந்த மளிகை கூட பேப்பரில் பார்த்தேன், உதயம் ஆல்பர்ட்டில் போட்டு 25 நாள் ஓடிச்சுன்னு சொல்லி. ஆனால் தேட்டரில் போய் பார்க்கும்போது அதெல்லாம் பெருசாக வந்து ஒரு ஸ்கிரீன் அந்த மாதிரி தான் ஓட்டுறாங்க, பேருக்கு ஓட்டுற மாதிரி தான் தெரியுது. பட் இந்த வாரணமாயிரம் ரியலாகவே தேட்டரிக்கல்ல ஒரு 4 தேட்டரிக்கல் இப்போ பல வாரங்களாக அப்படியே பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கு. இந்த
4 தேட்டருன்றது இதுக்கு முன்னாடி 10 தேட்டருக்கு மேலலாம் இருந்தது. எனக்கு தெரிஞ்சு 2 மாசமா ஓடுதா. இந்த ரீ ரிலீஸ் படங்கள்லாம் வாட்ச் பண்ணாக்கா ஐயோ இருக்கிற வேலையே பத்தல இவனுங்க வேற. எனிவேங்க இந்த வாரணமாயிரம் செமையாக பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அதனால தான் இவ்வளோ தூரம் டாப் ஒன்று வச்சிருக்கோம். நம்ம கூட இதே 5வது வாரத்தில் அடுத்ததாக பார்க்க போகிற படம் ரணம் படம் ரிலீஸ் ஆகி இது 5வது வாரம்னா 29வது நாள் நினைக்கிறேன். ஆக்சுவலி கிட்டத்தட்ட ஒரு மாதம் முடிஞ்சிடுச்சு. இந்த படம் 25 நாளை தாண்டி ஓடிடுச்சு. ஆனால் என்ன ஒன்று லாஸ்ட் வீக் கூட ஒரு 10 தேட்டர்கிட்ட ஓடி இந்த படம் இந்த வாரம் 2 தேட்டர் கொண்டு வந்துட்டாங்க. இனிமே ரணம் ஒரு சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் பண்ண படம். எப்படா ஓடிடியில் வரும்னு பல பேர் காத்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலி அது வந்தால் நல்லா இருக்கும். ஏன்னா இன்னும் ரொம்ப பெருசாக பேசுவாங்க இந்த படத்தை பற்றி. ஆக்சுவலி எவனாச்சும் ஓடிடி யாரங்க ஒரு நல்ல ரேட்டு கொடுத்து வாங்குங்க. படம் வந்து பார்க்கறதுக்கு நிறைய பேர் காத்துட்டு இருக்காங்க. அவங்ககிட்ட போய் பேரம் பேசிட்டு இருக்காதீங்க. பாவம் நல்ல படம் எடுத்திருக்காங்க. நம்ம கவுண்டில் 5வது இடத்துல பார்க்க போகிற படம் ஜே பேபி. இந்த ஜே பேபி படம் ரிலீஸ் ஆகி இது 3வது வாரம். இந்த ஜே பேபி படம் ஓரளவுக்கு ஃபீல் கூட ஆடியன்ஸ்லாம் ஏதோ சாட்டிஸ்ஃபை பண்ணி தேட்டரில் ஓடிட்டு இருக்கு. ஆக்சுவலி இந்த வாரமும் பார்த்தீங்கன்னா ஒரு 6 ஸ்கிரீன் கிட்ட வந்திருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம கவுண்டில் 4வது இடத்துல பார்க்க போகிற படம் குங்ஃபூ பாண்டா 4. இந்த குங்ஃபூ பாண்டா 4 போன வாரம் தான் வந்தது. இது 2வது வாரம். இது இங்கிலீஷ் படம், தமிழ் டப்பிங்கில் தான் வந்தது. ஆக்சுவலி இந்த சீரிஸ்க்கு ஆடியன்ஸ் இருக்காங்கன்னு சொல்லியிருந்தா அதுக்கேற்ற மாதிரி இந்த சீரிஸ் தேட்டரிக்கல்ல இப்போ வரைக்கும் கூட பார்த்தீங்கன்னா ஒரு 15 தேட்டருக்கு மேலேயே ரொம்ப நல்லா ஓடிட்டு இருக்கு. ஆக்சுவலி 2வது வாரத்தில் 15 தேட்டருக்கு மேலே ஓடுறதுனா பெரிய விஷயம். ஆனால் ஒன்று புரியுதுங்க, இங்கே தமிழ் படம் நல்ல படமாடு நல்லாத படமாடு எங்களுக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை. நாங்கள் வேற மாதிரி படங்கள் தான் இங்கே எதிர்பார்த்துட்டு இருக்கோம்ன்ற மாதிரி ஆடியன்ஸ் இங்கே ரெடியாக இருக்காங்க. ஸோ வேற லாங்குவேஜ் படம் வந்தால் மட்டும் இங்கே சூப்பராக ஓடிட்டு இருக்கு. அடுத்த வாரம் வரான் பாருங்க என் செல்லக்குட்டி அப்படிங்கிற அளவுக்கு ஆக்சுவலி வேற லெவலில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு உலகமே வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஆனால் தமிழ் மக்கள் கண்டிப்பாக வெயிட் பண்ணுறாங்க. அது என்னன்னு தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. நான் ஃபர்ஸ்ட் கவுண்டில் உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம கவுண்டில் 3வது இடத்துல பார்க்க போகிற படம் பிரேமலு போன வாரம் தான் தமிழில் வந்தது. ரெட் ஜெயிண்ட் வாங்கி விட்டுருந்தாங்க. ஸோ தேட்டரிக்கல் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா இது என்னதான் உங்களுக்கு மலையாளத்தில் இட்டு தெலுங்குல இட்டுனாலும் தமிழில் அந்த அளவுக்கு தேட்டரிக்கல் பர்ஃபார்மன்ஸ் பண்ணல. பட் மைல்டு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்கு. அதே சமயம் இந்த வாரம் எந்த படமும் பெருசாக வரலங்கிறனால இந்த படத்துக்கு தேட்டரிக்கல்ன்றதும் பார்த்தீங்கன்னா ஒரு 15 தேட்டருக்கு மேலே ஓடிட்டு தான் இருக்கு. அதில் மோஸ்ட் ஆஃப் 4 ஸ்க்ரீன், கொஞ்சம் மெயின் ஸ்க்ரீன், அப்புறம் செகண்டரி ஸ்க்ரீன் இந்த மாதிரிலாம் எடுத்திருக்காங்க. ஆனால் தேட்டரிக்கல் ஆடியன்ஸ் பிக்கம்ன்றது ரொம்ப பெருசாக இல்லை, ஓரளவுக்கு பேசிக்காக தான் இருந்துட்டு இருக்கு. படம் கேட்க தேவையில்ல, எல்லா லாங்குவேஜ்லையும் ஹிட் அடிச்ச படம். நம்ம தமிழ்லையும் மட்டும் விட்டுருவாங்களான்னு. நம்ம கவுண்டில் 2வது இடத்துல பார்க்க போகிற படம் ரிபெல். இந்த ரிபெல் படம் நம்ம ஜிவி பிரகாஷ்குமார் நடிச்சிருக்காரு. படம் நாளைக்கு தான் வருது. எக்ஸ்பெக்டேஷனில் தான் வச்சிருக்கோம். எக்ஸ்பெக்டேஷனாக கிட்டத்தட்ட ஒரு 20-25 தேட்டர் இந்த படத்தை கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இல்லை ஒரு மெயின் ஸ்க்ரீன், செகண்டரி ஸ்க்ரீன், அப்புறம் நிறைய ஷோஸ் இந்த மாதிரி கிடச்சிருக்கு. ஆக்சுவலி இப்போ எந்த ஒரு படமே சர்வைவிங்கில் இல்லை லேட்டஸ்ட்டாக. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 2-3 வாரமாக வந்து தமிழில் சொல்லிக்கிற மாதிரி படமே வரல. அதனால இந்த ரிபெல்ன்றது இப்போ வந்து தேட்டரிக்கல் கொஞ்சம் நல்லா கொடுத்துருக்காங்க. அந்த காப்பாற்றிக்கு தான் பார்ப்போம். ஏன்னா ஜிவி பிரகாஷ்குமார் படங்கள்லாம் மோஸ்ட் ஆஃபாக வந்து பெருசாக இன்ட்ரெஸ்ட் ஆகாத ஆடியன்ஸை. ஆனால் இந்த படம் ட்ரைலர் பார்க்கும்போது என்னவோ கேரளாக்காரங்க படம்லாம் இப்போ பார்த்துட்டு இருக்கோம், மலையாள படம்லாம் இப்போ பார்த்து எக்கச்சக்கமாக இங்கே ஃபயர் விட்டுட்டு இருக்கோம். பட் இந்த படம் கேரளாக்காரங்களுக்கும் நம்மளுக்கும் உள்ள ஏதோ சண்டையை பேசுகிற மாதிரியான ஒரு படமாக தெரியுது. பார்ப்போம் படம் என்ன மாதிரி வருதுன்ட்டு. ஆக்சுவலி உண்மையிலேயே அந்த பிரச்சனைன்றது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை தான். முல்லை பெரியாரில் தனி தர மாட்டாங்க, அந்த மாதிரி 1008 பிரச்சனை ஓடிட்டு இருக்கும். ஆனால் நம்ம ஆளுங்க ஆக்சுவலி இந்த ப்ளூ சட்டை, ட்ரெண்ட் சூட்டு இந்த மாதிரி காரங்களாம் வந்து பெரிய அறிவாளின்ற மாதிரி காட்டிக்கணும். இன்னும் நிறைய ரிவ்யூவர்ஸ் அவங்கள மட்டும் சொல்லக்கூடாது. இன்னும் நிறைய ரிவ்யூவர்ஸ் நாங்கள் அறிவாளின்னு காட்டிக்கிறதுக்கோசம் மலையாள படம்லாம் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி சப்போர்ட் பண்ணிடுறாங்க. ஆக்சுவலி நம்ம ஆளுங்களை வந்து அந்த படத்தை வந்து ரொம்பவே சிலாகிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. எல்லா படத்தையும் வரவே இருக்கிறாங்க. ஆனால் அங்கே நம்ம விஜய் படம் பெரிய ஹீரோ படத்தை தவிர வேற எந்த படமும் ஓடாது. இங்கே ரணம் ஹிட்டாக இருக்குது, சின்ன படம் சூப்பராக இருக்குது. தமிழில் சூப்பராக எடுத்துருக்காண்டா ஒரு படம் சொல்லிட்டு அவனாச்சும் மலையாளத்தில் பார்க்குறானா. தெலுங்குல கேட்குறாங்களா ஒருத்தன், நீங்கள் தமிழ் படத்தெல்லாம் ரிலீஸ் பண்ணாதீங்கன்ட்டு பொங்கல் ரிலீஸ் பண்ணல உங்களுக்கு கேப்டன் மில்லர்லாம். அடுத்த லாங்குவேஜ்காரன் ஒன்று உள்ள விட்றானா, நீ மட்டும் இங்கே உள்ள விட்ற. ஆக்சுவலி நீங்கள் போய் கேட்கணும் அந்த ரிவ்யூவர்ஸ்லாம். படம் இருக்குன்னா மூடிட்டு நீ மட்டும் பாடுறா, எங்ககிட்ட சொல்லாத எங்களுக்கு தமிழ் படம் தான் பெஸ்ட்டுன்ட்டு. இதெல்லாம் நான் சொல்லணுன்ட்டு சொல்ல வேண்டியதாக இருக்குது. அதையும் வந்து ஏன் சொல்கிற, ஏன் திட்டுறன்னு வேண்டியது. நான் யாரையும் மனசு வந்துலாம் திட்டலப்பா, கொஞ்சம் மனசில் இருக்க ஆதங்கத்தை பேசியிருப்பான் அவ்வளோதான். சரி ஓகே, நம்ம கவுண்டில் முதல் இடத்துல பார்க்க போகிற படம் மஞ்சுமல் பாய்ஸ். இந்த வாரமும் முதல் இடத்துல வச்சிருக்கேன்னா இந்த வாரம் இந்த படத்துக்கும் 25 தேட்டர் கிட்ட இருக்குங்க. ஸோ மெயின் ஸ்க்ரீன் அப்புறம் செகண்டரி ஸ்க்ரீன் நிறைய தேட்டர்கள் பார்க்கும்போது இந்த மஞ்சுமல் பாய்ஸ் தான். இந்த படம் கிட்டத்தட்ட ரிலீஸ் ஆகி இது 5வது வாரம். படம் 29 இல்லை 30வது நாள் வரும் நாளைக்கு. 25 நாளில் வெற்றிகரமாக கடந்து 200 கோடி மேலாம் பாக்ஸ் ஆஃபீஸ் போய் தமிழ்நாட்டிலே ஒரு 3 வாரத்துக்கு மேலே ஓடிட்டு இருக்கு. ஆனாலும் லாஸ்ட் வீக்லாம் வந்து பர்ஃபார்மன்ஸ் பெருசாக இல்லைங்க, ரொம்ப மைல்டு பர்ஃபார்மன்ஸ் தான் பண்ணிட்டு இருக்கு. ஆனால் முதல் வாரத்துலாம் செம பிக்கப் இருந்தது. அதுக்கு உள்ளுக்குள்ள காரணம் இருந்தது. ஏன்னா அந்த படத்தில் வந்து இப்போ பிரேமலு ஓடல, மஞ்சுமல் பாய்ஸ் ஓடுது பெருசானாக்கா. பெருசாக ஓடுறதுக்கான விஷயம் அந்த குகைக்குள்ளெல்லாம் வந்து அவங்க போய் பண்ணுற சில விஷயங்கள்லாம் கண்டிப்பாக மிராக்கலாக இருந்தது. ஸோ அதுக்கு ஓட வேண்டிய படம் தான். அதுக்கப்புறம் பார்த்ததுக்கப்புறம் ஓவராக சொன்னீங்களா அந்த குகை சீன் மட்டும் தான் நல்லா இருக்கு, அவ்வளோ பெருசாக கிடையாதுன்ற அந்த ஒரு ரிவ்யூவிலேயே வந்து இந்த படம் அப்படியே வர சரிஞ்சிருச்சு. எனிவே மஞ்சுமல் பாய்ஸ் ஓடுனாக்கா அது கண்டிப்பாக ஒரு அர்த்தம் இருக்கு, நான் இல்லாமல் சொல்ல மாட்டேன். ஆனால் இது எல்லாம் இந்த ஒரு வாரம் மட்டும் தாங்க. ஆக்சுவலி கிட்டத்தட்ட 25 ஸ்க்ரீன் மேலே ஓடுது. அடுத்த வாரம்லாம் கன்ஃபார்ம்டாக சொல்கிறேன் தூக்கிடுவாங்க. 10 ஸ்க்ரீன் ஓடும், 15 ஸ்க்ரீன் ஓடும் மேக்ஸிமம். அதுவும் ஷோஸ்ன்றதுலாம் ரொம்பவே குறைஞ்சிரும். ஏன்னா செல்ல குட்டி வரான்னு சொல்லிட்டல, அது 2 பேர் சேர்ந்து வராங்க. ஒன்று நம்ம காங்கு, இன்னொன்று காட்சிலா. ஆக்சுவலி
காங் அண்ட் காட்சிலா இல்ல காட்சிலான்னு இருக்காங்க அந்த படம் அடுத்த வாரம் ரிலீஸ் ஆக போது இப்பவே ப்ரீ புக்கிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த படம் ஒரு 2 வருஷம் முன்னாடி வந்திருந்து இதே பிப்ரவரி டைம் தான் வேற லெவல்ல தாறு மாதிரி பண்ணியிருந்தேன். ஆனா இப்போ வரப்போறது ஏப்ரல் பிகினிங்லேயே வந்துடும். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த சிபிஎஸ்சி ஸ்கூல் இந்த மாதிரி எல்லாம் பார்த்தீங்கன்னா பரிச்சை முடிஞ்சு லீவே விட்டுருவாங்க. அதனால ஒரு செம்ம லெவல்ல இந்த படம் ஓடும் நான் எதிர்பார்க்குறேன் நெக்ஸ்ட் வீக்ல. இதுவும் ஒரு இங்கிலீஷ் படம் தான் இருந்தாலும் வந்து இங்கிலீஷ் படத்தை கொண்டாடுற பக்கத்தில் இருக்க மலையாள படத்தை கொண்டாடலையாடானாக்கா இங்கிலீஷ் படத்தில் அவனுங்க பண்ற செலவுன்றது வேற அவனுக்கு பண்ற என்டர்டைன்மெண்ட்ன்றது வேற. ஸோ அதுக்கெல்லாம் கண்டிப்பாக நம்ம அந்த படத்தை பார்க்கறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயன்றதாண்டி இப்போ மஞ்சுமல் பாய்ஸையும் நான் வந்து ஆதரிக்கிறேன் ஒரு இதில். ஏன்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த படம் ரொம்ப ரிஸ்க் எடுத்து பண்ணியிருக்காங்க. விஎஃப்எக்ஸ்லாம் பண்ணியிருப்பாங்க. ரிஸ்க்லாம் பெருசாக சொல்ல முடியாது. ஆக்சுவலி அது ஒரு விஷயம் இருக்குது ஏதோ ஒரு டஃப் பண்ணியிருக்காங்க அந்த படத்துலன்றதுனால அந்த படத்தை நான் ஆதரிக்கிறேன். பிரேமுலு அப்படி கிடையாது. பிரேமுலு ஒரு கேஷுவல் கதை தானே. ஸோ அது ஓடல. ஆனால் இங்கே காட்சிலா காங்கெல்லாம் சொல்லி தெரியவில்லை. அதெல்லாம் விஎஃப்எக்ஸ்க்கே வந்து அவ்வளோ வந்து ஒர்க் பண்ணியிருப்பாங்க. இன்னொன்று வந்து குழந்தைங்களையும் வேற எல்லாரையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேண்டசி உலகத்துக்குள்ள அது இட்டுன்னு போயிட்டு வேற மாதிரி போனோம். ட்ரைலர் பார்க்கும்போதே தெரிக்குது. ஸோ இப்போ லேட்டஸ்ட்டாக மஞ்சுமல் பாய்ஸுக்கு மட்டும் தேட்டரில் கூட்டம் வந்து அதுக்கப்புறம் தேட்டர் வந்து அந்த கூட்டம்ங்கிறத பெருசாக பார்க்க முடியல. ஆனால் அந்த காங் வரும்போது கண்டிப்பாக கூட்டம் வந்து மிக பெருசாக வரும் நான் நம்புறேன். பார்ப்போம் நெக்ஸ்ட் வீக் என்ன நடக்குதுன்ட்டு.